Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். திரு சுவாமிநாதன், திரு பிரியன் சொல்றப்ப ஒரு பாஜக மாநில தலைவரா நயினார் நாகேந்திரன் போய் கூட்டணியை பலப்படுத்த சந்திக்கலாம், ஆனா அண்ணாமலை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. உங்களுடைய பார்வை? இல்ல, நிச்சயமாக பிரியன் சார் அவர்கள் சொல்ற அந்த விஷயம் ரொம்ப சரி. அதாவது இன்னைக்கு அந்த கூட்டணிக்குள்ள வெளியேறிய கட்சிகளை பேசணும் அப்படின்னா அது பாஜகவால் அதிகாரப்பூர்வமா யாரையாவது ஒருவர் அவங்க நியமிச்சிருப்பாங்க, நீங்க போய் இந்த கூட்டணிக்குள்ள மீண்டும் கொண்டு வாங்க பேசுங்க அப்படின்னு. இன்றைக்கு பாஜகவினுடைய தலைவர் பதவியில் இருப்பவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். சோ அவர் மூலமா தான் அது நடந்திருக்கணும். அப்படி நடக்கிறதாக இருந்தால், இணைக்க வேண்டும் என்று பேசினா கூட்டணிக்குள்ள மீண்டும் வரணும் அப்படின்னு பேசுவதாக இருந்தால் அது நயினார் நாகேந்திரன் அவர்களால் தான் அது முன்னெடுக்கப்பட்டிருக்கும். அது ஒரு பக்கம். இன்னொன்று, அண்மையில் தான் டெல்லியில் சென்று அமித்ஷா அவர்களை அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்து வர்றார். அந்த சந்திப்பிலையும் அவர் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார், நாங்க பிரிந்தவர்கள் தான், நாங்க மீண்டும் இணைக்க மாட்டோம் என்பதுதான் அவர் சொல்லியிருக்கிறதா தகவல் வருது. இன்னொரு பக்கம் அவர் அண்ணா பிறந்த நாள் பொதுக்கூட்டத்திலையும் சொல்றாரு, அந்த வார்த்தையை தான் சொல்றாரு, இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்தவர்கள் நடுரோட்டில் நிற்பார்கள். அவர் அவருடைய குரல்ல சொல்றார், அவர்கள் நடுரோட்டில் நிற்பார்கள் என்பதாக அவர் பேசுறார். இப்படி அந்த முதல்ல இவர்கள் டிடிவி தினகரனை இணைப்பதற்காக, கூட்டணிக்குள்ள இணைப்பதற்காக பேசியிருந்தா முதலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு சம்மதிப்பாரா என்பதை பேசிட்டு தானே கூட்டணிக்கு யாரை இணைக்க வேண்டுமோ அவரையே நோக்கி போனோம். இதனால் இதற்கு பின்னால் வேறு ஏதோ ஒன்று நடக்கிறது. ஏற்கனவே டிடிவி தினகரன் அவர்கள் இந்த கூட்டணியை முறிக்கிற பொழுதே அவர் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி விட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக வேட்பாளராக வைத்துக் கொண்டு தேர்தலை சந்தித்தா நாங்க நிச்சயமா அந்த கூட்டணியில் இடம்பெற மாட்டோம்னே சொல்லிட்டாரு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்க தான் என்னோட வேலை அப்படின்னு பூத் கமிட்டி கூட்டங்களையும் பேசுறாரு. அதுக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்களையும் சந்திக்கிறார். இது முரண்களின் முடிச்சுகளா இருக்கு. நிறைய இதுக்குள்ள முரண்கள் இருக்கு. இன்னொன்று, அண்மை காலமாக பாஜக நடத்தக்கூடிய எந்த ஒரு மத்திய சார்பில் நடக்கக்கூடிய கூட்டங்களாக இருக்கலாம், அவர்கள் நடத்தக்கூடிய தமிழக அரசியல் குறித்து விவாதிக்கக்கூடிய கூட்டங்களா இருக்கலாம், இதுல எதிலையுமே அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்வதில்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல டிடிவி தினகரன் அவர்களை இவர் போய் பார்த்து சமரசம் செய்து மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு பேச்சு அப்படின்னு இதுக்கு ஒரு வடிவம் கொடுப்பது அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அது நிச்சயமா அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலை நோக்கி தான் அது இருக்கும் அப்படிங்கிறதா பார்த்தேன். உங்களுடைய பார்வைக்கு நன்றி திரு சுவாமிநாதன். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.